Hello, my dear English learners. 100% guaranteed English fluency உங்களுக்கு வேணுமா? அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல நான் சொல்லி கொடுக்க போறேன். Just one thing. இத நீங்க செய்யவே ஆகணும். அப்பதான் fluency வரும். அதை எப்படி செய்யணும்னு 3 tips கொடுக்க போறேன். Simple, easy tips. இத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா I guarantee you 100% English fluency varum and you will be speaking like an English pro. Okay, so let's get started. The first tip is follow the 10-minute rule. Okay, now before I explain what is that follow the 10-minute rule, I'm going to talk about what is it that English learners have to do. So how many of you are doing the LSRW? உங்களுக்கு LSRW என்னன்னு தெரியுமா? Then write it your answer in the comments. All English learners must do that. Okay, so in spite of doing அது பண்ணாலும் எங்களுக்கு fluency வரலையே, நாங்க செய்யறோம் மேம் ஆனா வரலன்ட்டு நிறைய பேர் சொல்றீங்க. Why? Because one thing is missing. LSRW கூட சேர்த்து இதை செய்தே ஆகணும். அது என்ன தெரியுமா? அது consistency. What is consistency? அதை தொடர்ந்து டெய்லி எவ்ரி சிங்கிள் டே நீங்க டிசிப்ளின்டா ஆகி கன்சிஸ்டன்டா இருக்கணும். அதை செய்துட்டே இருக்கணும். The minimum time to do something you have to do it for 21 days. இல்லனா 90 days. இல்லனா 6 months. இல்லனா 1 year you have to do. நான் I am not going to tell lies. சில பேர் சொல்றாங்க 1 week பண்ணுங்க, 10 நாள் பண்ணுங்க, இங்கிலீஷ் fluency வந்துடும். No. நீங்க இந்த 21 days challenge எடுங்க. 21 daysக்கு நான் கன்சிஸ்டன்டா இருக்க போறேன், டிசிப்ளின்டா இருக்க போறேன். ஏங்க இந்த ப்ராப்ளம் எல்லாருக்கும் உண்டுங்க. I will tell you, I'm going to give you an example and tell you how this is. Beginning of the yearல என்ன நடக்கும்? நான் weight loss பண்ண போறேன். அப்ப என்ன பண்றது? டயட் பிளான் ரெடி பண்ணிக்கிறது, ஜிம் க்ளோத்ஸ் வாங்கிக்கிறது, ஜிம் மெம்பர்ஷிப் வாங்கிக்கிறது, எல்லாம் ரெடியா இருக்கும். ஜனவரி 1st எல்லாம் நம்ம செய்வோம். அப்புறம் அப்படியே ஒரு 2 வாரத்துக்கு செய்யுது. பொங்கல் வந்தோடனே என்ன ஆகும்? எல்லாம் ஓவர். அத ஒரு மூட்டையை கட்டி வச்சுட்டு பொங்கல் செலிப்ரேஷன் ஆயிட்டு பிறகு திருப்பி வர்றதே இல்ல. அப்ப என்ன ஆகும்? வெயிட் லாஸ் ஆகாது. சேம் திங் ஃபார் இங்கிலீஷ் fluency. ஃபர்ஸ்ட் டே நம்ம சொல்லிக்கிறது, நான் 1 hour இங்கிலீஷ் டெய்லி நான் படிக்க போறேன். அதுக்கு பதிலா do the 5-minute rule. What is the 5-minute rule? Sorry, the 10-minute rule. டெய்லி நான் 10 minutesக்கு இங்கிலீஷ்ல நான் ஏதாச்சும் ஒண்ணு செய்தே ஆவேன். That is why I said follow the 10-minute rule. Okay, in 10 minutes what to do na solla poren. Before that I have something important for all of you. Enga first half of 2025 finished. June mudinjaachu, ipo July la irukrom. Dream job vancha illa, fluency vancha illa. Yeah, you have to do something for it. Dream job venuna first ATS resume, professional ATS resume ready பண்ணி வெச்சுக்கணும். அந்த ரெஸ்யூமேவை நான் உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். எப்படி பண்ணி கொடுப்பேன்? Because I am hiring HR. எனக்கு தெரியும் அது எப்படி இருக்கணும்னு. என்கிட்ட உங்க ரெஸ்யூமே அனுப்பிச்சு வைங்க. I will make one professional ATS resume for you to get your dream job. This is my email ID. Send it. Okay. Number 2, get ready for your interview. இன்டர்வியூல எப்பவுமே ரெடியா இருக்கணும். எப்போ வேணாலும் இன்டர்வியூ வரல. எப்படி பேசுறது? கான்ஃபிடென்ட்டா, கரெக்டா, ஃபியர்லெஸ்லி how to talk நான் சொல்லி கொடுப்பேன். ஏன்னா நான் thousands of interviews எடுத்திருக்கிறேன். So I know how to train you. Join my interview preparation session. Okay, number 3, you have to join my English Academy. Why? அப்பதான் dream job கிடைக்கும். அப்பதான் you can become a manager. அப்பதான் you can go abroad. இதுக்கெல்லாம் online English Academy சேர்ந்துக்குங்க. I will teach you English and you will become fluent. Okay, so let's continue. I said follow the 10-minute rule. 10-minute ruleல என்ன பண்ணணும்? LSRWல ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் நீங்க. ஓகே, அதை டெய்லி நான் செய்வேன்னு 21 daysோ 90 daysோ 60 daysோ ஏதாச்சும் ஒன்று டிசைட் பண்ணி do it every time, every day. Become consistent. Get out of your comfort zone into your effort zone. Yes, செய்ய முடியும். It's easy. It's just 10 minutes. Supposing நீங்க ஒரு புக் எடுக்கிறீங்க, டெய்லி அந்த புக் 10 minutesக்கு நான் படிப்பேன் இங்கிலீஷ் புக். ஓகே, ஏன் நான் 10 minutes சொல்றேன்னா 1 hour எல்லாம் சில நாள்ல நம்மளால முடியாது. half an hour கூட முடியாது. 10 minutes முடியாதுன்னு சொல்றவங்க எல்லாம் not serious. Yeah,
If you are serious, you should be willing to do the 10 minutes. Okay, 10 minutes book எடுத்து படிங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த புக் படிக்க படிக்க நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிருங்க. 10 மினிட்ஸ்ல இருந்து 15 மினிட்ஸ் ஆயிடும், 15ல இருந்து half an hour, அப்படியே 1 hour ஆயிடும். ஏன்னா நம்ம மைண்டுக்கு சொல்ல வெறும் 10 நிமிஷம் தானே செய்திட முடியும். Catch hold of that trick so that 10 minutes la you can increase your time. Okay, so we can do it, you can do it. Okay, so today now I'm going to give you the quiz question. Quiz is for you to learn one thing when you finish this video. Okay, this today's word is bland. 2 meanings are there. Pick the correct meaning, write your answer in the comments. Take some time. அது வந்து டைப் பண்ணா கொஞ்சம் நம்ம மெமரியில அது வந்து செட் ஆயிரும். Okay, so the 2 meanings are flavorful, flavorless. Which is the correct one? Write your answer in the comments. Okay, let's continue. Now I am going to tell you about tip number 2. To be consistent, always remember the why. Remember the why. What is why? See, நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்கு வாழ்க்கையில. உங்களுக்கு இருக்கலாம், நான் வந்து இப்போ வந்து டீம் லீட் ஆகணும், நான் மேனேஜரா ஆகணும், இல்ல ஐ வாண்ட் டு கோ ஃபாரின் போகணும், நான் அப்ராட் போகணும், நான் யூஎஸ் போகணும், ஆஸ்திரேலியா போகணும், யூகே போகணும், எங்க போனாலும் இங்கிலீஷ் வேணுங்க. அந்த கோலை வந்து உங்க முன்னாடி வச்சுக்கணும். அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு யூ நீட் இங்கிலீஷ், அண்ட் ஃபார் தட் யூ ஹாவ் டு ஆல்வேஸ் கீப் இட் இன் யுவர் மைண்ட். இதெல்லாம் செய்தாதான் நான் வந்து ஃபாரின் போக முடியும், இதெல்லாம் செய்தாதான் எனக்கு வந்து ஜாப் வரும். நீங்க ஸ்டூடெண்டா இருந்தா இதெல்லாம் செய்தா நான் எனக்கு நல்ல ஜாப் வரும். So keep that why, the reason for fluency in front of you. Always keep it in your mind. இதுக்காக தான் நான் வந்து படிக்கிறேன். So every time when you see that dream job or that dream life or the dream position, dream company, அந்த dream உங்க முன்னால வைங்க. அதை பார்த்துட்டே automatically you will be motivated to do your LSRW. Do something for English. Okay, that's easy, right? Keep it in front of you. ஒரு பிக்சர் எடுத்து வைங்க. நான் இந்த ஊருக்கு போகணும், நான் இந்த கம்பெனியில வேலை செய்யணும், நான் மேனேஜர் ஆகணும். Keep that picture in front of you, always next to your desktop or laptop or on your fridge. Okay, all right. Tip number 3. This is ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது எவ்வளவு முக்கியம் நான் சொல்லவே முடியாது. Make a schedule. Okay, make a schedule to learn English. ஸ்கெடியூல்னா என்னது? எவ்ரிடே நம்மளுக்கு ஒரு ஸ்கெடியூல் இருக்குது, எல்லாருக்கும் இருக்கு. காலையில ஏஞ்ச உடனே நான் வந்து காஃபி குடிப்பேன், அதுக்கப்புறம் வாக்கிங் போவேன், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போவேன். ஏதோ ஒரு ஸ்கெடியூல் இருக்கு. அது அந்த டைமுக்கு நம்ம அதை செய்தே ஆகணும், செய்வோம். அந்த மாதிரி இங்கிலீஷ்க்கு ஒரு டைமிங் வச்சிருங்க. எவ்ரிடே அந்த டைமுக்கு மிஸ் பண்ணாம உங்க போன்ல, அந்த போனை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க, ஸ்க்ரோல் மட்டும் பண்ணாதீங்க, ஒரு அலாம் வச்சுக்கோங்க. அலாம வச்சு யூ ஹாவ் டு அட் தட் டைம் என்ன வேலை செய்றீங்களோ அதை நிறுத்திட்டு டக்குன்னு ஓடி போய் உங்க இங்கிலீஷ் ஃப்ளூயன்சிக்கு நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அவ்வளவுதான். வெரி சிம்பிள், ரைட்? வெரி ஈஸி. யூ கேன் டூ இட். எஸ், எங்க வீட்டுல நாங்க வந்து இந்த மாதிரி ஸ்கெடியூல் வச்சிருக்கிறோங்க. எங்களோட ஃபேமிலி டைம், அந்த ஃபேமிலி டைம், ஃபேமிலி ப்ரேயர் டைமுக்கு நாங்க வந்து அலாம் வச்சிருக்கிறோம். அப்போ அலாம் அடிச்ச உடனே நாங்க எல்லாம் வந்து சேர்ந்து ஒன்னா உட்காந்து நாங்க வந்து ஃபேமிலி டைம் அண்ட் ஃபேமிலி ப்ரேயர் we have. அந்த மாதிரி you also make a schedule. When it is scheduled, it will get done. Okay, so these are the 3 things to become fluent. Consistency is that one thing which will make you fluent. Okay, confidence follows consistency. Yes, so I wish you all the very best. Go and do it, and I will see you next time.